ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து சூப்பரான சோலை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சோலை மசாலாக்கு நைட்டே இந்த கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4-5 வாட்டி குக்கரில் வச்சு விசில் 4-5 வாட்டி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் முந்திரி ஒரு 10லேருந்து 15 முந்திரி, ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, அப்புறம் பட்டா, காம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் போட்டுருங்க. பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் பச்சையாக போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸி பண்ணதுனால இது வந்து நல்லா வறுக்கணும் எண்ணெயில். இப்போ வந்து மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, காரம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் இது வறுத்துக்கோங்க. நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் சோலை மசாலா நம்மளுக்கு கடைங்களில் கிடைக்கும். அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதில் நம்ம வந்து வேக வச்சுருக்கல கொண்டக்கடலை அது இதில் போட்டுருங்க. கொண்டக்கடலை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா சூப்பரான கொண்டக்கடலை சோலை ரெடி ஆகிடும். பூரியோட சாப்பிட வேண்டியதாக. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.